வெல்கம் டு அபீஸ் ஹேஷ்டாக். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு ட்ரெடிஷ்னல் ஸ்டைலில் ஒரு சூப்பரான ஃபிஷ் கறி எப்படி பண்ணுறதுன்னு தான் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபீஸ் ஹேஷ்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ட்ரெடிஷ்னல் வேலை நம்ம ஒரு ஃபிஷ் கறிக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். இதுக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் எடுத்துருக்கிறேன். மீன் கறிக்கு முருங்கைக்காய், மாங்காய் போட்டால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுக்கு கூட கொஞ்சம் கத்திரிக்காய், தக்காளி, பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் ஆனியன் எடுத்துருக்கிறேன். இதை எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம எடுத்துருக்கிற ஆனியனையும் நல்லா சாப் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டு ஆயில் சூடானதும் நம்ம ஆனியன் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம். ஆனியன் மீடியம் சைஸில் எடுத்திங்கன்னா 2 ஆனியன் எடுத்துக்கோங்க. பெரிய சைஸாக இருந்தால் 1 போதும். இந்த அளவுக்கு ஆனியன் நல்லா வதங்கினதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருந்த முருங்கைக்காயை இதில் சேர்த்துடலாம். முருங்கைக்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மீதி இருக்கிற எல்லா வெஜிடபிள்ஸையும் இதில் சேர்த்துடலாம். கத்திரிக்காய், பச்சை மிளகாய், தக்காளி, மாங்காய் எல்லாம் நல்லா சேர்த்து இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொடுத்து கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகி கிடைக்கணும். இப்போ நம்ம ஃபிஷ் கறிக்கு தேவையான ஒரு மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு அரை முடி தேங்காய் எடுத்துருக்கிறேன். இதுக்கு கூட கொஞ்சமாக ஜீரகம், 2 பல் பூண்டு, ஒரு 5-6 பல் சின்ன வெங்காயம், அப்புறம் அரை ஸ்பூன் மஞ்சள் தூள், 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் 1 ஸ்பூன் கொரியாண்டர் பவுடர் போட்டு தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி இது நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துடலாம். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். நம்ம குக் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் நல்லா குக் ஆகி இருக்கு பாருங்கள். இந்த டைம் கொஞ்சமாக புளி கரைசல் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்துருக்கிற மாங்காவோட புளிப்பு தன்மை ஜாஸ்தியாக இருந்ததுன்னா புளி கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க. புளி தண்ணி போட்டு நல்லா ஒரு கொதி வந்ததும் அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் அரைப்பு சேர்த்து நம்ம ஃபிஷ் கறிக்கு தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான சால்ட் போட்டு நல்லா செக் பண்ணிவிட்டு நல்லா கொதி வர விடலாம். இதை மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க. இப்போ பாருங்கள், பச்சை வாசனை எல்லாம் மாறி நல்லா கறி நல்லா ரெடியாகி இருக்குது. இப்போ க்ளீன் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ் துண்டுகளை சேர்த்து கொடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒயிட் டுனா ஃபிஷ் தான் எடுத்துருக்கிறேன். இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நம்ம கிரேவி சூப்பராக ரெடி ஆகியிருக்கு. இந்த டைம் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நான் கொஞ்சமாக வறுத்து பொடி பண்ணின ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக ஆயில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி கொடுத்து ஒரு கறி லீஃபையும் நம்ம வச்சிட்டோன்னா ஒரு சூப்பரான ட்ரெடிஷ்னல் வேல நம்மளோட ஃபிஷ் கறி ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை என் கூட கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா அபீஸ் ஹேஷ்டாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், டேக் கேர்.